அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று மார்ச் மாதத்தின் 3ஆம் தேதி, மாசி மாதத்தின் 19ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதி இருக்குது. இந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சுங்க. இது இன்று மாலை 5:52 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தினுடைய முதல் சந்திர கிரகணமும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்று மதியம் 3:20 அப்படிங்கும்போதே இந்த கிரகணமானது தொடங்கிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே கிரகண நேரம் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம மந்திர உச்சாடனங்கள் சொல்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இதெல்லாம் நம்ம தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த கிரகணத்தை நம்ம சொல்லலாங்க. இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நாளில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் கல்லுப்பை வச்சோம்னாவே கிரகண தோஷங்கள் ஏற்படாது. எப்படிப்பட்ட கஷ்டத்துக்கும் தீர்வு கிடச்சிரும், அது தீர்வதற்கான வழி கிடச்சிரும்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது சொன்னோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு தோஷங்களும் கஷ்டங்களும் நேராது அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். பொதுவாக கிரகண நேரத்தில் உணவு எது எடுத்துக்கூடாது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகாது. மேலும் உணவில் நம்ம இந்த தர்பைப்புல், அருகம்புல் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வைப்போம். துளசி இலைகள் போட்டு வைப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் அந்த கிருமி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்போ சாதம்லாம் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த மாதிரி பொருட்களை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் இந்த நகம் கட் பண்ணுறது, கத்தி வச்சு ஏதாவது பண்ணுறது, ஊசி வச்சு தைக்கிறது இதுவும் கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காயம் நமக்கு சீக்கிரமாக ஆறாது. ஏன்னா கிருமி தொற்று அதிகமாகிறதுனால ஓவர் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கிரகண நேரத்தில் நம்ம மந்திரங்கள் சொல்கிறது, மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் மாதிரி பண்ணுறதே நல்லது. சரி, இப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா கிரகண நாளில் நம்ம தானம் கொடுக்கறது அளப்பரிய பலனை கொடுக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா, அந்த கஷ்டங்களை நீங்குவதற்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி அரிசி, அது கூட கொஞ்சம் சர்க்கரை, இதை கலந்து நீங்கள் இதை மொட்டை மாடியில் போட்டு விடலாம், அல்லது மரம் செடி கொடிக்கு அடியில் போட்டு விடலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த அந்த துவரம் பருப்பு கூட நீங்கள் மரம் செடி கொடிக்கடியிலையோ அல்லது பறவைகளுக்கோ தானம் கொடுக்கலாம். மேலும் உணவுக்காக கஷ்டப்படுற ஏழை மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதும் சிறப்பு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, வீடு நம்ம துடைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வீடாக இருந்துச்சுன்னா சரி கிரகணம் முடிஞ்சிருச்சு ஒரு 5 நிமிஷத்தில் துடைச்சி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப பெருசாக இருக்கும், மாடியில் கீழே எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு டயர்டாக வருவாங்க, உடம்பு சரியில்லாமல் கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது வீடு துடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கிரகணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சொம்புலேயோ டம்ளர்லேயோ கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது ரெண்டை மட்டும் கலந்துட்டு எல்லா ரூமுக்குமே அந்த தண்ணீர் தெளிச்சு விடுங்க. மாவிலையோ வெற்றிலையோ கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்தி வீட்டினுடைய எல்லா ரூம்லேயுமே, அதுவும் அந்த மூளை முடுக்குகளில், பாத்ரூமில் எல்லா பக்கமே நீங்கள் தெளிச்சு விடுங்க. உங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒரு சுற்றி எல்லா பக்கமும் அப்படியே தெளிச்சிக்கிட்டே வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிக்கணும், முடிஞ்சதுக்கப்புறமும் குளிக்கணும்பாங்க. ஆனால் நம்ம பெண்கள் ஒன்று தர்ப்பணம்லாம் கொடுக்கறது கிடையாது இல்லையா, அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி குளிக்கிற மாதிரி இருந்துச்சு
முடிஞ்சிச்சுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கல்லுப்பு மஞ்சள், இதையே வந்து நீங்கள் பக்கெட் தண்ணீரில் கலந்து குளிச்சுக்கோங்க. உடம்புக்கோ தலைக்கோ வந்து குளிச்சுக்கோங்க. இல்லைங்க குளிக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லை, மேலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படிங்கும்போது இதே மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு உங்கள் மேலே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்து மேலேயும் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு தெளித்து விட்டீங்க அப்படின்னா கூட போதும். அதே போல் இந்த தண்ணியை வீட்டில் இருக்கிற சுவாமி படங்கள் மேலேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. பொதுவாக கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி படத்தையெல்லாம் நல்லா பன்னீர் வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணி புதுசாக மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்கெல்லாம் விளக்கிட்டு விளக்கேற்றி வழிபாடு வந்துட்டு செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணீரையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் தெளித்து விடுறது, உங்கள் மேலே தெளிச்சுக்கிறது, குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சுக்கிறது, பூஜை அறையில் அப்படியே வந்துட்டு தெளித்து விடுறது, இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன் தான் வந்து கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது விநாயகர் பெருமான் கோவிலுக்கோ சிவபெருமான் கோவிலுக்கோ போயிட்டு தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஒருவேளை இன்றைக்கி உங்களால் போக முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நாளைய நாள், அதாவது புதன்கிழமை நாளில் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 முக்கியமான விஷயங்கள் குறித்து சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்திங்கன்னா தானம் செய்யணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீரில் இந்த பொருளை சேர்த்து குளிக்கணும், அல்லது இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நம்ம மேலேயும் வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் தெளித்து விட்டுறணும். அதே போல் இதே ஒரு தண்ணீர் ரெடி பண்ணிட்டு சுவாமி படங்கள் மேலே வீட்டில் எல்லாம் தெளித்து விடுறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறது, அது இன்றைக்கோ நாளைக்கோ வந்துட்டு போகணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே கிரகணம் இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாலை 6:47 கிரகணம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த முடிகிற நேரம் வரைக்கும் தான் நாங்கள் வந்து கணக்கு வச்சுக்குவோம். அது எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா நமக்கு இரவு 7:53. இதே நேரத்தை தான் வந்துட்டு கேலண்டர்லேயும் வந்துட்டு குறிச்சிருப்பாங்க. இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறது மதியம் 3:20, மத்தியமமாகிறது 5:04, மோட்சம் அடைகிறது தான் பார்த்திங்கன்னா 6:47, முடிவு பெறுவது பார்த்திங்கன்னா 7:53. ஸோ நீங்கள் 7:53 மேலேயே இந்த விஷயங்களை எல்லாம் வந்துட்டு செய்யுங்க. மேலும் இன்றைக்கு இந்த சில நட்சத்திரங்கள் இருக்குது, அவங்களாம் வந்து அந்த கிரகண சாந்தி செஞ்சுக்கிறது நல்லது. அதான் கிரகண சாந்தின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறது, இந்த தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கனாவே போதும். மற்ற நட்சத்திரக்காரங்க பண்ணலினாலும் இவங்களாம் அவசியம் பண்ணுங்கள். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரம், பரணி, பூராடம், மகம், இந்த 4 நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை பண்ணுறதுங்கிறது நல்லது. ஓரளவுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.